போறதுக்கு முன்னாடி இப்படி அபசகுணமா சாமி படம் கீழே விழுந்துருச்சே. அம்மா என்னம்மா இந்த ஆண்டி என்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம பேசாம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? ஏன் டாமி வீட்டுக்குள்ள போகாம வீட்டுக்கு வெளியவே நின்னு குறைச்சிட்டு இருக்கு? என்னாச்சு டாமி உனக்கு? ஏன் வீட்டுக்குள்ள போக மாட்டற? இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு 2 பேரு அம்மா நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துருச்சு, இறங்குங்க. வீடு நல்ல சூப்பரா தான் இருக்கு. நல்ல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அப்பா ஒரு வழியா வீடு வந்துருச்சா? எம்பிட்டு தூரம்? ஏன்பா நீ வேணும்னே சுத்தி சுத்தி வந்தியா? சத்த நேரத்துல மெட்ராஸே சுத்தி காமிச்சிட்ட. ஒரு வீட்டை காலி பண்றவங்க அந்த வீட்டை சாமான் சட்டை எல்லாம் ஏற கட்டி அந்த ஓனர் கிட்ட இருந்து அட்வான்ஸ வாங்கி அந்த அட்வான்ஸை எடுத்து புது ஓனர் கிட்ட கொடுத்து சாமான் சட்டை எல்லாம் வண்டியில ஏத்திட்டு வர்றதுக்கே படாத பாடுபடுறோம். நீ என்னடானா 10 நிமிஷத்துல வர வேண்டிய வீட்டுக்கு மெட்ராஸ்ல இருக்கிற சந்து பொந்து எல்லாத்துலயும் சுத்தி சுத்தி வந்து 1 மணி நேரம் ஆக்கிட்ட. ஏமா மெட்ரோ ட்ரெயினுக்காக அங்கங்க ரோட் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வரும்போதே பாத்தீங்கல்ல எவ்வளவு டிராபிக்கா இருந்தது. அது மட்டுமா இங்க பாருங்க, என்கிட்ட 4 சாமான் தான் இருக்குன்னு சொன்னீங்க. பார்த்தா 4 லாரியில ஏத்த வேண்டிய சாமான என்னோட ஒரே லாரியில ஏத்திட்டு இருந்திருக்கீங்க. இத போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்க தனியா எனக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை யாரு? நான் தானே கட்டணும். எங்களுக்கும் தான் இவ்வளவு கஷ்டம் இருக்குது. சும்மா வண்டியில உட்காந்துட்டு வந்து நீங்க இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க. அதுவும் வண்டி ஏறி ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க தூங்கிட்டீங்க. ஆனா உங்க பொண்ணு என்னடானா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு என்ன போட்டு பாடா படுத்துருச்சு. சின்ன பசங்க அப்படிதான் விளையாட்டுத்தனமா இருக்கும். இது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி சட்டை போட்டுன்னு எல்லா சாமானையும் எடுத்து வீட்டுக்குள்ள வைங்க. நாங்க பால் காய்ச்சி தேவையில்ல. என்னது சாமான் சட்டை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கணுமா? இந்த சாமான் எல்லாம் நானே அடுக்கி வச்சுட்டு வீட்டுல இருக்கிற ஒட்டனெல்லாம் அடிச்சுட்டு கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி உங்களுக்கு கையில குடுக்குறேன். ஆளே மூஞ்சியம் பாரு. ஏமா இங்க பாருங்க, சாமான எடுத்துட்டு வர வரைக்கும் தான் பேச்சு. நான் சாமான வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிறேன்னா சொல்லவே இல்ல. சாமான வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கணும்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல ஆளு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல நீங்க சாமான இறக்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க. நான் ஒத்தால எப்படி இந்த பிரிட்ஜ் சாமான் சட்டெல்லாம் இறக்கி வைக்கிறது? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசியா? அதெல்லாம் முடியாதுமா. நீங்க பேசுற பணம் சாமான் சட்டை எல்லாம் வண்டியில எடுத்து இங்க கொண்டு வரதுக்கு மட்டும்தான். உள்ள எடுத்து வைக்கிறதுல எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள என் வண்டியில இருக்கிற சாமான் சட்டை எல்லாம் இறக்கி வச்சிருங்க. நான் வர்றதுக்குள்ள இந்த சாமான் எல்லாம் நீங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. வண்டியில ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும். இந்த மணல் லாரியில பட்டனை பிரஸ் பண்ண உடனே வண்டி தூக்கிட்டு மண்ணெல்லாம் அதுவே கொட்டோம்ல, அதே மாதிரி உங்க சாமான் எல்லாம் ரோடு ஃபுல்லா கொட்டிடும். அதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சீக்கிரமா சட்டுப்பட்டு சாமான் எடுக்கிற வேலையை பாருங்க. காலையில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல. இந்த அம்மா கொடுக்குற 800 ரூபாய் பணத்துக்கு வண்டியில இவ்வளவு தூரம் ஏத்தி கொண்டு வந்தது பத்தாம வீட்டுல அடிக்க வேற வைக்கணும்னு சொல்றாங்க. அடியாத்தி இந்த எடுபட்ட பையனை இப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ இம்புட்டு சாமான நான் எப்படி இறக்கி வைக்க போறேன்? ஏய் மீனா, மீனா உள்ள இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? வீடு வந்துருச்சு, ஏந்திரிச்சு வெளியே வாடி. உன்னை பொண்ணா பெத்ததுக்கு நாளை எரும மாடை பெத்து போட்டிருந்தா கூட அது என்ன உட்கார வச்சு சோறு போட்டு இருந்திருக்கோம். சீக்கிரம் வா, சாமான நம்ம தான் இறக்கி வைக்கணுமா? அவன் போய் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள இறக்கி வச்சிடலாம் வா. நீ எங்கேயாச்சும் ஓடிட போற. இது புது இடம், அப்புறம் உன்னை எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது. அம்மா வீடு வந்துருச்சா? ஏமா அதுக்குள்ள எழுப்பன? வண்டியில சாமான அப்படியே கிடக்குது. எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சுட்டு அப்புறமா எழுப்பி இருந்திருக்கலாம்ல. ஏன்டி சொல்ல மாட்டேன்? நானே இன்புட்டு சாமான எடுத்து போய் வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சு பாலை காய்ச்சி காபி போட்டு அப்படியே தொட்டுக்கு 2 பட்டர் பிஸ்கெட் எடுத்துக்கினேன். மகாராணி வந்து எழுப்பணுமா? சி அவன் சாமான இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம தான் இறக்கி அவன வேற வழியே இல்ல. என்னது சாமான எல்லாம் நம்ம தான் இருக்கணுமா? அம்மா போமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால இறக்கி வைக்க முடியாதுமா. இறக்கி வைக்கலனா போ. வண்டிக்கார வந்து ஒரு பட்டன் அழுத்தினா போதும். சாமானோட சேர்ந்து நீயே ரோட்ல தான் விழுவ. ஒழுங்கா சாமான எடுத்து வைக்கிற வழியை பாரு சொல்லிட்டேன். செண்பகமும் செல்வி இப்படி கத்துறாங்க. என்னாச்சு? என்னது இது? புதுசா ஏதோ ஒரு நாய் வந்திருக்குது. நம்ம செண்பகத்தை பார்த்து குலைக்குது. எதுக்கு சும்மா எங்க வீட்டு வாசல்ல வந்து குலைச்சிட்டு இருக்க? போ போ. என்னது இது? பக்கத்து வீட்டுக்கு புதுசா சாமான்லாம் வந்திருக்குது. ஓ யாரோ குடுத்துன வரதா பேசிட்டு இருந்தாங்க. அது இவங்க தான் போல இருக்கு. இந்த நாய் அவங்க நாயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த நாயை நான் இங்க பார்த்ததே கிடையாது. சரி சரி அவங்களே கூப்பிட்டு
வண்டிக்கான வேற 5 நிமிஷத்துல சாமான் எடுத்துடணும்னு சொல்லிட்டான். சீக்கிரம் சட்டப்பட்டு சாமான் எடுக்கிற வழியை பாரு. நீ வண்டி மேல ஏறி இந்த சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் இருக்கு பத்தியா, இதை எடுத்து கொடு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே இந்த டபுள் டோர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை தூக்கி வச்சிருவோம். அம்மா அது பேர் பிரிட்ஜ் இல்லம்மா. பிரிட்ஜ்னா வண்டிங்கள அது மேல போவல, அதுதான் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரிட்ஜ்மா. உனக்கு அது கூட சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா. இது இவ்ளோ லாரி ஃபுல்லா இருக்கிற சாமானை நீங்க 2 பேர் தான் இறக்கி வைக்க போறீங்களா? இந்த சாமான் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கலையா? சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க எல்லாம் சேர்ந்தா சாமானை சீக்கிரமா இறக்கி வச்சிருவோம். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குது? என்னது இது? லாரி ஃபுல்லா சாமானா கிடக்குது. ஆஹா, கீழ் வீட்டுக்கு யாரோ கொடுத்துட்டு வர போறாங்கன்னு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாரு. அது இவங்க தான் போல இருக்குது. ச்சே, 2 மாசமா யாரும் கீழ் வீட்டுக்கு கொடுத்தனமே வரல. நம்ம தான் ஆண்டுகிட்டு இருந்தோம். கீழே நல்லா டபுள் பெட்ரூம் பெருசா இருந்தது. இங்க மேல மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மேல ஓடுதான் போட்டிருக்குது. வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு கீழே நானு அம்மா அப்பா எல்லாம் படுத்துட்டு இருந்தோம். நல்ல காத்தோட்டமாவும் இருக்கும். இப்ப இவங்க வந்துட்டாங்களா? இனிமேல் நம்ம எப்படி கீழே போய் படுக்க முடியும்? இந்த விஷயத்தை உடனே போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா அம்மா, சீக்கிரம் வெளியே வாமா. எந்த வேலையா இருந்தாலும் விக்கிட்டு அப்படியே வாமா. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஐஷா, எதுக்கு இங்க கூப்பிட்டு இருந்த? என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்கப்பா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பாவம், அவங்களுக்கு சாமானை இறக்கி வைக்கிறதுக்கு உதவிக்கு ஆள் இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஓ, இவங்க தான் நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கொடுத்துட்டு வந்திருக்காங்களா? சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. சீக்கிரம் எல்லா சாமானையும் எடுத்து இறக்கி வீட்ல அடுக்கி வச்சிரோம் பாருங்க. ஐஷா, நீலா, சீக்கிரம் வாங்க. பிள்ளைகளா பாத்துமா, அதுல கண்ணாடி சாமான்லாம் இருக்குது. பாத்து உடைச்சிட கிடிச்சிட போறீங்க. பாத்து பொறுமையா இறக்கி வைங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க ஒவ்வொரு சாமானா எடுத்து உள்ள வச்சிரோம். நீங்க உட்காருங்க ஆண்டி. இதே மாதிரி வானலே எங்க வீட்லயும் இருக்குது. எங்க அம்மா இதுல தான் எனக்கு உடைச்சிட்டு கொடுப்பாங்க. அம்மாடி, அது சாமி படம். பாத்து பத்திரமா எடுத்துட்டு வாமா. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் ஜாக்கிரதையா தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஐயோ, என்னது சாமி படம் கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னது இது? வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்படி அபசகுணமா சாமி படம் கீழே விழுந்துருச்சு. ஆண்டி, நான் இந்த போட்டோவை நல்லா கைட்டா தான் ஆண்டி புடிச்சிட்டு போனேன். ஆனா இது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆண்டி. நல்ல வேளை கண்ணாடி எதுவும் வடியல ஆண்டி. நான் பத்திரமா எடுத்துட்டு உள்ள வச்சிடுறேன். எனக்கு மனசே சரியில்லம்மா. இப்படி அபசகுணமா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாமி படம் கீழே விழுந்துருச்சு. எனக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுமா. இது வரைக்கும் சாமி படம் கீழே விழுந்ததே கிடையாது. பாப்பா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஜாக்கிரதையா சாமான எடுத்துட்டு போன்னு. இப்ப பாரு, சாமி படம் கீழே விழுந்துருச்சு. அம்மா அம்மா, நான் சொன்னேன்ல, இங்க பாரு, இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ச்சே, இவ்வளவு நாளா கீழ் வீட்டையும் சேர்த்து நம்ம தான் ஆண்டுகிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ண போறோமோ? நீ கவலைப்படாத பூமி. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம்னா அவங்களாவே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க பாரு. ஆண்டி, லாரியில இருந்த மொத்த சாமானையும் நாங்க இறக்கி வச்சிட்டோம். இனி உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பா. நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்ல கூட உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க. உங்கள மாதிரி அவங்களே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க யாரும் இல்லையே நான் ஃபீல் பண்ணேன். நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க முன்ன பின்ன யாருன்னே தெரியாம நீங்க இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த ஹெல்ப்பை நாங்க மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் பா. என் பேரு மீனா. உன் பேர் என்னப்பா? என்னோட பேரு ஆயிஷா. இதோ நிக்கறாளே, இவ பேரு நிலா. இவ வந்து ஹேமா. நாங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். நாங்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீயே எங்க ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிடு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா படிக்கலாம், ஒண்ணா விளையாடலாம். புதுசா வந்திருக்கவங்கள எப்படி வீட்டை விட்டு விரட்டுறதுன்னு நான் பிளான் பண்ணா, நீ என்னடானா எங்க ஸ்கூல்லே சேர்ந்துக்கோன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நடக்கட்டும். இனி என்னென்ன நடக்குதுன்னு நான் பாத்துறேன். பசங்களா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இல்லனா இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. நானு அந்த சாமான எல்லாம் ஏற கட்டிட்டு பாலை காய்ச்சி உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறேன். சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு ஹோம்வொர்க் எல்லாம் நிறைய இருக்கு. நாங்க போய் அதை கம்ப்ளீட் பண்ணனும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கூட எங்களை கூப்பிடுங்க ஆண்டி. நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். என்னது இது? லாரில இருந்து மொத்த சாமானும் இறக்கிட்டாங்க. நான் பாதி சாமான கூட இறக்கி வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ச்சே, எப்படியாச்சும் பேசி கேசி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேத்தி சாமான எல்லாம் இறக்கி வச்சிடலாம்னு ஐடியா பண்ணா இவங்களே மொத்த சாமான இறக்கி வச்சிட்டாங்களே. சரிமா, அத மொத்த சாமான இறக்கிட்டீங்கல்ல, வண்டி கூலி 800 ரூபாய் அது கொடுத்துருங்க. நான் கிளம்பிடுறேன். ஏதாச்சும் பார்த்து போட்டு கொடுங்கம்மா. என்னது பார்த்து போட்டு கொடுக்கணுமா? நான் பேசின பைசாக்கு மேல 1 ரூபாய் போட்டு தர மாட்டேன். அதுக்கு மேலயும் போட்டு கொடுக்கணும்னா உன் தலை மேல கல்லதான் தூக்கி போடணும். சாமான இறக்கி வைக்கிறதுன்னு என்கிட்ட பேசினேன். கடைசி நேரத்துல சாமான இறக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம பேசின காசுல 800 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட தர மாட்டேன். அந்த காசு கூட வேணும்னா வாங்க, இல்லன்னா போயிட்டே இரு. சரி சட்டுப்பட்டு நான் அந்த பணத்தை கொடு. நான் 4 இடத்துக்கு போக தேவையில்ல.
இதுதான் நல்ல சான்ஸ் போய் குட்டியை குழப்பறதுக்கு. கீழ் வீட்லயா வாடகைக்கு வரலான்னு பாக்குறீங்க? உங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓட போறீங்க பாருங்க. அக்கா அக்கா, நீங்க தான் கீழ் வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்கீங்களா? நேத்தே ஹவுஸ் ஓனர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. நீங்க வருவீங்கன்றதுக்காக வீடு ஃபுல்லா ஒட்டனை அடிச்சு பெருக்கி தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்ற? நீ சுத்தம் பண்ணி வச்சிருந்தியா? பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. ஒட்டனெல்லாம் அப்படியே கிடக்குது, சிலந்தெல்லாம் கூடு கட்டி வச்சிருக்கு. ஒரே தூசியும் கீசியமா தான் இருந்தது. இந்த வீட்டை தொடச்சு பல மாசம் ஆயிருக்கும் போல இருக்கேமா. நீ இருக்க போற வீட்டுக்கு நான் ஒட்டனை அடிச்சு சுத்தம் பண்ணி வைக்கணுமா? நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா ஆமான்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு இருக்கிற குற்றத்தை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிற. இல்லக்கா, நான் கழுவி பெருக்கிலாம் விட்டேன். ஆனா ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் கொடுத்துன வரீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி ஒத்தாசை இருந்தா என்கிட்ட சொல்லுங்கக்கா. எங்க மளிகை கடை இருக்கு, எங்க காய்கறி கடை இருக்கு, எங்க மீன் மார்க்கெட் இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு விடுறேன். ஏன் டாமி வீட்டுக்குள்ள போகாம வீட்டுக்கு வெளியவே நின்னு குறைச்சிட்டு இருக்கு? என்னாச்சு டாமி உனக்கு? ஏன் வீட்டுக்குள்ள போக மாட்டற? பாப்பா, நாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதனால அது வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது. என்னம்மா சொல்ற? நாய்க்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்ற? ஓ, அப்ப நாய்க்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா உங்களுக்கு தான் தெரியல போல இருக்கு. ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஏதோ சொல்லல போல இருக்கே. நான் கூட எப்படிடா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு தைரியமா கொடுத்துன வராங்கன்னு நினைச்சேன். நான் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க சாமான் இறக்கி வைக்கும் போது. இப்பதான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எந்த விஷயமோ தெரியலன்னு. அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. என்னம்மா ஹவுஸ் ஓனர் சொல்லலையான்னு கேக்குற? தைரியம்ன்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையேமா. கொஞ்சம் தெளிவா சொல்லுமா என்னன்னு. அக்கா, உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்கக்கா, எனக்கு எதுக்குக்கா பொல்லாப்பு? அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னேன்னு என்னதான் புடிச்சு கத்துவாரு. எல்லாத்தையும் நீங்களே முதல்ல கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம்ல. இப்ப பாருங்க, நான் என் வாயால சொல்ல வேண்டியதா இருக்குது. என்ன இந்த பொம்பளை ஏதோ பொடி வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கு, என்னன்னு விஷயத்த சொல்ல மாட்டேங்குது. அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. நான் வேற பொட்ட புள்ள எல்லாம் வச்சிருக்கேன், வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன குழாயில தண்ணி கிணி வராதா? கரண்ட் அடிக்கடி கட் ஆகுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நாங்க ரிப்பேர் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரண்ட் போனா வரும்க்கா, ஆனா உசுறு போனா வருமா? என்னது உசுறு போனா வருமாவா? என்னம்மா சொல்றீங்க? அதை எப்படிக்கா என் வாயால சொல்லுவேன்? நீங்க இந்த வீட்டுல தானே இருக்க போறீங்க, போக போக உங்களுக்கே எல்லாம் தெரியும். நைட்ல நீங்க இங்க தானே இருக்க போறீங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு 2 பேரு மர்ம முறையில இறந்து கிடந்தாங்களாம். அவங்கள கூட வெளியே எடுத்துட்டு போனா பிரச்சனை ஆயிடும் தான் ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டாராம். அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் வச்சு புதைச்சிட்டாருன்னு இந்த ஊர்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் குடுத்துன வந்தது. அதுல அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு பித்து பிடிச்சு போச்சு. அந்த அம்மாவும் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு எல்லாம் வாடகைக்கு விட்டா செட் ஆகாதுன்னுட்டு பேச்சுலர்ஸ்க்கு வாடகைக்கு விட்டாங்க. அந்த பேச்சுலர்ஸ் பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பாட்டில் எடுத்து தலையில அடிச்சுக்கிட்டானுங்க. அதுல 2 பேர் இதே இடத்துல செத்து போயிட்டாங்க. அந்த பசங்களோட ரத்த கரெல்லாம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பாருங்க. இதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட சொல்லலையா? ராத்திரி ஆனா ஒரே சத்தமா இருக்கும். நாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல இந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டோம்க்கா. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்தா என்ன ஏதுன்னு 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்திருக்கணும். இப்படி திருப்பி வந்தா என்ன அர்த்தம்? அம்மா என்னம்மா இந்த ஆண்டி என்னமோ சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம பேசாம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? இருடி, இப்பதான் அட்வான்ஸ் அந்த ஓனர் கிட்ட இருந்து வாங்கி இந்த வீட்டு ஓனர் கிட்ட கொடுத்துருக்கோம். வண்டிக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கோம். மறுபடியும் போனோம்னா இப்ப எங்க போறது? எங்க போய் வீடு தேடுறது? அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இப்பவே அட்வான்ஸ் கேட்டா கொடுப்பாரா? இரு என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாத்துருவோம். இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் தான் சொல்லிருக்கணும். எந்த விஷயத்தையும் சொல்லாம நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தாலும்